Hello Nanba, welcome to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Samsung Galaxy F56 மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதோட பேஸ் வேரியன்ட் 28K கோட் பண்ணிருக்காங்க, ஹையர் வேரியன்ட் 31K கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பொறுத்த 2 வைப்ரன்ட் கலர்ஸ். இந்த Samsung F56 எதுக்காக எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொபைல் பாத்தீங்கன்னா பேக் சைடுல கிளாஸ் பாடி பில் கொண்டு வந்திருக்காங்க. இது உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லான டிஸ்ப்ளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க and 5000 mAh பேட்டரி and ஓன் சிப்செட் Exynos 1480 இந்த சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த சிப்செட் Snapdragonக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 7s Gen 3 க்கு ஈக்குவலா இருக்கும். அதை தவிர்த்து நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் இதெல்லாம் காட்டிலும் வெயிட் வெறும் 150 கிராமும் திக்னஸ் 7.2 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலோட மெயின் ஹைலைட்டான விஷயம் வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இந்த போன்ல NFC கிடையாது, ஐஆர் ரேட்டிங் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. அது போக சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன நெகட்டிவும் இந்த மொபைல்ல இருக்கு. நிறைய இருந்தாலும் இந்த 28,000 ரூபாய்க்கு இந்த சாம்சங் F56 எடுக்கலாமா வேண்டாமா, பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு, வேற என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க, மீதி ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பேசுவோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி F56 பாக்ஸ். எப்பயும் போல ஒரு காம்பேக்டான பாக்ஸ், ஒயிட் கலர் காம்பினேஷன் F56 முன்னாடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல். அடுத்து இன்னொரு பாக்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா இந்த யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ், டைப் சி டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட, அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. சாம்சங் கேலக்ஸி F56 இந்த மொபைல் வாங்க நினைச்சீங்கன்னா பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்த 2 வைப்ரன்ட் கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8 128GB வேரியன்ட் 28K கொண்டு வந்திருக்காங்க அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 31,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி 2 வைப்ரன்ட் கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட்டோட லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த டிசைன் ஃபேக்டர் பேக் சைடுல உங்களுக்கு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அந்த 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு லேயரும் அண்ட் செப்பரேட்டா ஒரு கேமரா லேயரும் அது செப்பரேட் பண்ணி பண்ற மாதிரி ஒரு டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது பக்கத்துல ஃபிளாஷ் ப்ராட் பண்ணிருக்காங்க அண்ட் பாட்டம்ல சாம்சங் பிராண்டிங் ப்ராட் பண்ணிருக்காங்க. பேக் சைட் ஃபுல்லாமே உங்களுக்கு கிளாஸ் பாடி பில்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார்னிங், கொர்லா கிளாஸ், விக்டர் பிளஸ் ஆலையும் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க பேக் சைட்ல. சோ மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அண்ட் உங்களுக்கு வெயிட்னு பார்க்கும்போது இதோட வெறும் ஒரு 180 கிராம் தான் வெயிட். சோ இவ்வளவு விஷயங்கள் கொண்டு வந்து 180 கிராம் தான் வெயிட். அண்ட் திக்னஸ் பார்க்கும்போது வெறும் ஒரு 7.2 mm எடுத்துட்டு வந்துட்டாங்க. அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே வித் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இந்த டிஸ்பிளேக்குமே உங்களுக்கு கார்னிங், கொர்லா கிளாஸ், விக்டர் பிளஸ் ஆல ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு அட்டகாசமான டிசைன் ஃபேக்டரோட நல்ல ஒரு 2 வைப்ரன்ட் கலர்ஸோட எடுத்து வந்திருக்காங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி F56 மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.74 இன்ச்ல சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு 1200 நிட்ஸ் பிரைட்டான ஒரு டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு அண்ட் ஒரு ஃபுல் HD பிளஸ் பேனல். முதலே சொன்ன மாதிரி இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங், கொர்லா கிளாஸ், விக்டர் பிளஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது போக 10 பிட் HDR வீடியோ சப்போர்ட்டும் இந்த பேனலால நம்மளால பண்ணிக்க முடியும். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது தவிர இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. எந்த ஒரு OT டேப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் தாறுமாறா இருக்கு டிஸ்பிளே. ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த வட்டம் இந்த மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 180 கிராம், திக்னஸ் 7.2 mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15, 6 இயர்ஸ்க்கு OS அப்டேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க அண்ட் 6 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்க போறாங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல One UI 7 சூப்பராவே இருக்கு, நல்ல ஆப்டிமைஸா இருக்கு. அது போக LPDDR5X UFS 3.1 சப்போர்ட்டும் இருக்கு. இந்த மொபைல்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ இங்க IP ரேட்டிங் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.3, NFC-யும் கிடையாது. அண்டர் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. எத்தனை மெம்பர்ஸ் சொல்லல, பட் ஆனா வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் நாக் செக்யூரிட்டி அண்ட் இந்த வாய்ஸ் ஃபோக்கஸ் இது மாதிரி விஷயங்களும் இந்த மொபைல்ல இருக்கு. சோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி.
பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. எப்பயும் போல பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது, டைப் சி டு டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டா நம்ம சார்ஜர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ரெக்கமெண்ட் கரெக்டான அந்த 45 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுங்க. சாம்சங்கோட பிராண்டிங்கை யூஸ் பண்ணுங்க, ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ சேம் சார்ஜ் யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் நல்லா உங்களுக்கு நம்ம டியூரபிள் நல்லா கிடைக்கும். என்னவே இருந்தாலும் இந்த பேட்டரியோட டியூரபிள்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபுல் சார்ஜ் ஆறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50 மினிட்ஸ் எடுக்குது. சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 டே வரைக்கும் ஒரு ஹெவி யூசருக்கும் 1 டேக்கு மேலுமே ஒரு மாடரேட் யூசருக்கு வர மாதிரி நல்லாவே பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP, ஒரு சாம்சங் சென்சார் 1.8 FHL OIS சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைடும் இருக்கு, 2 MP மேக்ரோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான 12 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஹையஸ்டா 4K வீடியோ எடுக்க முடியும். அது போக அந்த HDR வீடியோ சப்போர்ட்டும் இருக்கு. 1080 30 and 60 frames seconds ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வித் EIS சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பரா இருக்கு. டே லைட்டா இருக்கட்டும், இன்டோரா இருக்கட்டும், நல்லா ரெஸ்பான்சிபிளா இருக்கு. நைட் கண்டிஷன்ஸ்ல ஓவரால் குட். அதை தவிர்த்து ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. அதுலயுமே உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸும் இருக்கு. அண்ட் பிரைமரி சென்சார் போர்ட்ரேட் ஷாட்ஸ், போர்ட்ரேட் வீடியோஸ் அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ், வீடியோட ஃபுட்டேஜ் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். கேமரா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அட்டகாசமான ஒரு அழகா நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷனோட, அக்யூரேட் கலரோட, நல்ல ஒரு டீடைலிங்கோட நம்ம எடுக்கிற ஷார்ட்ஸ் வருதுன்னே சொல்லலாம் இந்த கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த வட்டம் அவங்களோட ஓன் சிப்செட் Exynos 1480 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 4 மார்க்கெட் 2.75 GHz கிளாக் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலர் இறக்கிருக்காங்க. இந்த சிப்செட் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா SoC, அதாவது ஸ்னாப் டிராகனுக்கு 7S Gen 3க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், மல்டிமீடியா பெர்ஃபார்மன்ஸ், நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிங்கிள் கோர் அண்ட் மல்டி ஸ்கோர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் வித்தியாசம் தான் இருக்கு. பட் ஆனா டே டு டே ரியல் லைஃப்ல, அதாவது நம்மள 2 மொபைல் அட் டைம் கையில யூஸ் பண்ணும் போதும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்க போறது கிடையாது. அதை தவிர்த்து இந்த 1480 இந்த சிப்செட் இந்த மொபைல சூப்பர் ஆப்டிமைசரா இருக்குது. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த One UI 7 சொல்லலாம். சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6 காட்டிலும் இந்த 7 அல்டிமேட்டா இருக்கு. ரொம்ப ஃப்ளூயண்டடா இருக்கு. ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிஸ்டன்சி செம்மையா இருக்கு. நல்லாவே பில்ட் பண்ணிருக்காங்க. நிஜமாவே ஒரு அட்டகாசமான ஒரு வியூனே சொல்லிக்கலாம். அதனாலேயே இந்த போன் செம்ம பெர்ஃபார்மன்ஸா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு மல்டி டாஸ்கிங் பண்றாகட்டும், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே செம்ம கன்வென்டா, செம்ம ஃப்ளூயண்டோட இந்த போன் அட்டகாசமா இருக்கு சிப்செட் செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி F56 2 வைப்ரண்ட் கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட் 28,000 பையிங் இன் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக எடுக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த NFC கிடையாது, அது போக இந்த IP ரேட்டிங் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஆனா பாசிட்டிவ் பார்க்கும்போது நிறைய இருக்கு. இந்த 28Kக்கு நிறையவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பேக் சைடு உங்களுக்கு கார்னிகுலர் ஸ்விஃப்டர் பிளஸ் கிளாஸ் பாடி பில்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இருக்கு, நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ், வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, மெயினான ஒரு பாயிண்ட். கேமராக்கு குறை இல்லாம எல்லா சென்சாரோட சூப்பராக எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டும் இருக்கு. 6 வருஷத்துக்கு OS அப்கிரேட் ப்ராடக்ட் பண்ணாங்க. 2030 வரைக்கும் OS வரும்னு சொல்லிட்டு இங்க அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் சீட்ல அவங்களோட ஓன் வெப்சைட்ல ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி நல்ல சிறப்பம்சங்கள், நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த வட்டம் ஒரு அட்டகாசமான பிரைசிங், கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வட்டம் இந்த F56ல இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள், ஒரு சில டிராபேக்கோட இந்த போன் இருக்கு. பெரிய டிராபேக்லாம் கிடையாது. பட் ஆனா நம்ம ரெகுலர் யூஸுக்கு நம்ம மேக்சிமம் நிறைய அந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனா நல்லா இருக்கு போன், சூப்பர். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் F56 இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.